நான் இந்த நாட்களில் ஒரு முக்கியமான செய்தியை பேச போகிறேன். இந்த பிக்சர் அப்படியே எல்லோரும் கவனிச்சுக்கோங்க. நான் கொடுக்க போகிற செய்திக்கு ஒரு தெளிவை இதில் நீங்கள் பார்க்குற காரியம். இதோடு கூட இன்னொரு பிக்சரை அப்படி கொண்டு வாங்க. அடுத்த பிக்சர். இப்போது இந்த பிக்சர் நான் உங்களுக்கு போட்டுக்கொண்டு பொழுது இதை வைத்து நான் உங்களோட பேச போகிற செய்திக்குரிய தலைப்பை எழுதி கொள்ளுங்கள். த சர்ச் அண்ட் த டெம்பிள், சபையும் ஆலயமும். இந்த தலைப்பு குறித்து ஒரு கருத்தை தேவ பிள்ளைகள் எல்லாரும் தெளிவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட இதை பேசுகிறேன். ஒரு பக்கம் சபை என்ற வார்த்தை, இன்னொரு பக்கம் ஆலயம் என்ற ஒரு வார்த்தை. இது ரெண்டையும் குறித்த முதலாவது வசனத்தை நான் வாசிக்க கேட்க போகிறோம். மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 16:18. இந்த வார்த்தை உங்களுக்கு தெளிவை கொடுக்கிற தேவ வார்த்தையாய் மாறுவதாக. 16:18 வாசிக்கலாமா? மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த வசனத்தை எல்லாரும் கவனிச்சு கேட்டீங்களா? கவனிச்சு பார்க்குறீங்களா? இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு வார்த்தை இது. அவர் சொல்றாரு, பேதுரு அதுக்கு முன்னால் ஒரு பெரிய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டதை சொல்றாரு. இந்த மாதிரி மக்கள்லாம் என்ன யாருன்னு சொல்றாங்கப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீசர்களை பார்த்து கேட்கிறார். அவர் ஊழியத்தில் வாழ்ந்த பொழுது கேட்கிறார், எல்லாம் மக்கள்லாம் என்னை குறித்து என்ன சொல்றாங்கன்னு கேட்கும்போது என்ன சொன்னாங்க? சிலர் தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்க, சிலர் எலியான்றாங்க, சிலர் யோவான் ஸ்நானம் கூட இருக்குமோ அப்படின்னு சொல்லி பல விதமான காரியம் சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னோன்னே இப்போ இயேசுக்கு சரி எல்லாரும் என்னை குறித்து இப்படி சொல்றாங்க, என்னோடு கூடவே இருக்கிற சீசர்களா இருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க, யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி. ஏன்னா நம்ம சில நேரத்தில் கேள்வி கேட்கும் பொழுது சில என்னதான் கேள்வி கேட்டாலும் அப்படியே அமைதியாக தான் இருப்போம். ஆனால் எப்போ கேள்வி கேட்டாலும் கேட்காமலேயே பதில் சொல்ல ரெடியாக இருப்பார் பேதுரு. பேதுரு நீ சொல்லுப்பான்னு சொல்ல மாட்டாரு. ராயப்பரே உன்கிட்ட கேட்குறேன் கேட்க மாட்டாரு. ஒரு கேள்வி கேட்டா அதாவது சொல்லுவாங்க முந்திரி கொட்டை, கேட்காமலே டக்குன்னு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன உடனே ஏசப்பாக்கு வந்துச்சே சந்தோஷம். பேதுரு, இது உன் சொந்த புத்தியிலிருந்து நீ கண்டுபிடிச்ச உண்மை, உன் மாம்ச அறிவிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடம் இல்ல, பரலோகத்தில் இருக்கிற தகப்பனா இருக்கிற தேவாதி தேவனே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அதுக்கு முந்தின வசனம் அப்படி இருக்கா? வாசிக்காமீங்க அதை. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அதுக்கு முன்னாடி அப்படியே 17வது வசனம் வந்துருங்கம்மா. 17. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. இத மாம்சமோ இரத்தமோ சுய அறிவோ சரீர பிரகாரமான காரியமோ வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா, பரலோகத்தில் இருக்கிற என் அப்பா தான்ப்பா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் சொன்னார். பாருங்க, சொல்லிட்டு தான் அடுத்து சொன்னாரு, இந்த வெளிப்பாட்டின் நிச்சயத்துக்குள்ள வரப்போற எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்றேன், இந்த வெளிப்பாட்டின் அறிவுக்குள்ள வரவிருக்கிற அத்தனை பேருக்கு நான் உண்மையை சொல்றேன். என்ன தெரியுமா? இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பாதாளத்துக்கு ஒரு வாசல் இல்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட வாசல்கள் இருக்குது. அதான் பைபிள் சொல்லுது. பாதாளம்னு ஒன்று இருக்கு, தெரியுமா எல்லாருக்கும்? அது எங்க இருக்குது? பாதாளத்துல தான் இருக்குது. பாதாளம் இருக்குது. ஆனா பாதாளத்துக்கு என்ன இருக்குன்றார் ஏசப்பா? நிறைய வாசல்கள் இருக்குதா. சாதாரணமாக வேதத்தின்படியே நீங்க ஒப்பிட்டு பார்த்தா பரலோகத்துக்கு வாசல்கள் இருக்குதா? பரலோகத்துக்கு வாசல்கள் இருக்குதா? அப்போ பரலோகத்தின் வாசல்களை குறித்து, பரலோகத்தில் இருக்கிற தேவாலயத்து வாசல்கள் குறித்து அந்த 12 வாசல்கள் இருப்பதாக வேதம் வெளிப்படுத்துகிறது. 12 வாசல்கள், ஒவ்வொரு வாசலுக்கும் ஒரு பேர் இருக்குது. அப்ப பிசாசு எப்பவுமே என்ன பண்ணுவான்னா, பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுவானா. தேவனுடைய காரியம் ஒரிஜினல்னா இது எது? டூப்ளிகேட். அப்ப பாதாளத்துக்கு நான் நம்புறேன் குறைஞ்சது எத்தனை வாசலாவது இருக்கணும்? டிட்டோவா எடுத்தோம் நினைச்சா கூட 12 வாசல்களாவது என்ன செய்யும்? இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் கட்ட போற ஏன் சபையை இந்த பாதாளத்தின் வாசல்களால் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. இந்த உண்மையை என்றைக்கு திருச்சபைகள் அறிந்து கொள்ள ஆரம்பிக்குதோ அன்றைக்கு ஒரு எழுப்புதலை பார்க்க ஆரம்பிச்சிடும். சரி, நான் பேச நினைக்கிற டாபிக் வேற.
இயேசு சொல்றாரு சபையை நான் கட்டுவேன்றார். ஆனா ஆலயம் என்ற வார்த்தை வரும் பொழுது இதை குறித்து ஒரு குறிப்பை கோடிட்டு காமிச்சு நான் கனெக்ட் பண்ணி காமிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு வாங்க. பழைய ஏற்பாட்டில் 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் குறித்து கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 7 2வது வசனத்தை வாசி கேட்போமா? ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றான். இப்போ ராஜா யாரு? தாவீது ராஜா. சரி, ஆல்வின் இங்க வா. ஆல்வினுடையவன். ஸோ இப்போ ஒரு உதாரணம் வச்சுங்களேன். இப்போ இவர் வந்து நாத்தான் தீர்க்கதரிசின்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் சொல்லுங்க, நாத்தான் தீர்க்கதரிசி. அதான் அந்த பைபிள் வருது. நாத்தான் இருக்குல்ல, அவர் வந்து ஒரு ப்ராஃபெட், ஒரு தீர்க்கதரிசி. இப்போ நம்ம ஆல்வின் தான் யாரு? தீர்க்கதரிசி நாத்தான். நான் யாருன்னா இந்த தாவீது ராஜா. அவர் ப்ராஃபெட், நான் யாரு? ராஜா. இப்போ நான் என்ன பண்றேன், நேர நாத்தான்ட்டு போய் தீர்க்கதரிசியை பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க, பாருங்க நான் எப்படிப்பட்ட வீட்டில் இருக்குன்னு தெரியுமா? நம்ம ஊரில் தேக்கு மரத்தை விட ஹை வேல்யூ உள்ள மரம் தான் இந்த கேதுரு மரம். அங்கே நம்ம தேக்கு மரத்தில் டோர் போட்டான்னு சொல்லி எங்கள் வீட்டு கதவு எதில் போட்டிருக்கோம் தெரியுமா? இல்லைன்னா மாங்கனியா, மகாகனி, வேற எல்லாம் இருக்குது, ரோஸ் சூட்டு, பட்டாக்கு, அதானே. ஸோ இப்படி நம்ம ஊரில் இருக்க போல அந்த நாட்டில் வேல்யூவான மரம் இந்த மரம் கேதுரு மரம். அவர் சொல்றாரு நாத்தாண்டு போய் பாருங்க, நான் எப்படிப்பட்ட வீட்டில் இருக்கிறேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வீடே எப்படி இருக்குது, கேதுரு மரலால் கட்டப்பட்ட வீட்டில் நான் வாசம் பண்ணுறேன். ஆனால் என் ஆண்டோடைய உடன்படிக்கை பெட்டி இருக்குது, அது எங்கே தெரியுமா இருக்குது? வெறுமனே ஒரு திரையை போட்டு மூடி அங்கே வச்சிருக்கிறோம். எனக்கு மனசு பக்கு பக்குன்னு அடிக்குது. ஆண்டோடைய பெட்டி ஒரு திரைக்குள்ள சும்மா ஒரு துணியை போட்டு மூணு போல ஒரு கூடாரத்துக்குள்ள இருக்குது. ஆனால் நான் இங்கே இருக்கிறேன், பயங்கரமான விலையேற பெற்ற மரத்தினால செய்யப்பட்ட வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்படி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்குதே அப்படின்னு போயிட்டார். இப்போ ஆண்டவர் திடீர்னு நாத்தான் நாங்கள் போனோன்னு அவர்கிட்ட பேசுகிறார். ஆண்டவர் அவர்கிட்ட பேசும்பொழுது, போடா போய் இந்த தாவீதுட்ட நான் சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லு அப்படின்னு சொல்லி இவர் வர்றார். 5வது வசனம் வாசிக்குமா? நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? இப்போ இவர் வந்து தாவீது கிட்ட, ராஜா கிட்ட என்ன சொல்றாரு? ஏப்பா, உனக்கு ஒரு பெரிய எண்ணம் இருக்குது. என்னது? என் உடன்படிக்கை பெட்டி நான் இருக்கிற பிரசன்னம் ஒரு கூடாரத்துக்குள் இருக்குது, அதனால நீ என்ன நினைக்கிற? ஒரு ஆலயத்தை கட்டலாம் என்று நினைக்கிறாய். இப்பதான் நான் சொல்ல வர வார்த்தை வர்றேன். சர்ச்சு அதை குறித்து பார்த்தோம். இங்கே இவருடைய வார்த்தை என்ன பயன்படுத்திருக்கு? ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவியா அப்படின்னு சொல்லி இவர் வந்து எனக்கு கேட்கிறார். கேட்ட உடனே அப்புறம் பார்த்தா பெரிய டாபிக்கை நான் சிம்பிளா முடிக்கிறேன். கடைசியில் எங்கே வர 12வது வசனத்துக்கு அப்படி நேரம் வந்துருங்க. 12வது வசனத்துல என்ன சொல்றாரு? உன் நாட்கள் நிறைவேறி, தேவன் நாத்தான் வழியா சொல்றாரு ராஜா தாவீது கிட்ட, நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும், ஓ வாழ்க்கை பயணம் முடிச்ச பிறகு நீ மரித்து உன் பிதாக்களோடு கூட நீ என்ன பண்ணிடுவ? நித்திரை போயிடுவ. அதுக்கப்புறம் நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். நான் ஒருத்தர் எழும்புவான், அவன் ராஜ்யத்தை நான் நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். இப்ப நாத்தான் வந்து ராஜா கிட்ட என்ன சொல்றாரு? ஆலயத்தை உன் மகன் ஒருத்தன் வருவான், அவன் கட்டுவான்றார். நாத்தான் தேங்க்யூ தேங்க்யூ. இப்ப கொஞ்சம் கவனிங்க. சபையை யார் கட்டுறது, ஆலயத்தை யார் கட்டுறது? இதான் கேள்வி. வசனத்தின்படி பார்த்தா சபையை கட்டுறது யாரு, ஆலயத்தை கட்டுறது யாரு? இயேசு சொன்னாரு சபையை நான் கட்டுவேன், ஆனா ஆலயத்தை மனுஷன் கட்டுவான். அப்பனா இப்ப கேள்வி என்னன்னா, சபைனா என்ன, ஆலயம்னா என்ன? இப்ப சபை வேற, ஆலயம் வேறயா? இப்ப நாம கூடி வந்திருக்க இந்த இடத்துல 2 படத்தை உங்களுக்கு முன்னாடி போட்டு காமிச்சேன். அந்த படத்தை மறுபடியும் கொஞ்சம் அப்படி சைடில் காமிச்சிட்டே வாங்க. 2 படத்தை உங்களுக்கு போட்டு காமிச்சோம். ஒன்று, அநேக ஜனங்கள் இருக்கிற இந்த காரியத்தை பார்க்குறீங்க. மக்கள் கையை உயர்த்தி ஆராதிக்கிறாங்க, உட்கார்ந்து பாடுறாங்க, உட்கார்ந்து வசனத்தை கேட்குறாங்க. ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறது ஒரு பக்கம்.
இந்த கூட்ட ஜனங்களை நீங்க பாருங்க, அவங்க துதிக்கிற ஜெபிக்கிற சூழ்நிலை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இது நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன, இது நமக்கு காண்பிக்கிற உண்மை என்ன என்பதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அடுத்த பட்சம் என்ன பார்த்தீங்க, அந்த பிக்சரை காமிங்க. இங்க நீங்க பாக்குறீங்க பல விதமான ஆலயங்கள், ஒவ்வொரு விதமான டிசைன், கோபுரம் இருக்குது, மேல கிராஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்க பார்க்க அந்த கோபுரத்தினுடைய அமைப்பு பாருங்க. இதை நீங்க பார்க்கும் பொழுது இது நமக்கு சொல்லுகிற உண்மை என்ன, இது ரெண்டுல இருந்து நான் கொடுக்கிற செய்தியினுடைய அர்த்தத்தை நீங்க பிடித்துக் கொள்ள வேண்டும். தேவன் சொல்றாரு, ஜனமாகிய நாம் எல்லாரும் சபை என்று அழைக்கப்படுகிறோம். ஆங்காங்கே மனிதர்களால் கட்டப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிற கட்டிட தொகுப்புகளுக்கு ஆலயம் என்று பெயரிடுகிறோம். இப்ப நாம இங்க கூடி வரும் பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளை பார்த்து சொல்றாரு, சபையை கட்டுறது நாமளா அவரா? சபையை கட்டுகிற பொறுப்பு நமக்குரியதா அவருக்குரியதா? இப்ப சபை என்று சொன்னால் இந்த வெளிச்சத்தை நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த ஆலயத்தை கற்ற காரியத்தை குறித்து தாவீது கிட்ட நாத்தான் தீர்க்கதரிசி மூலமா சொன்னாரா? அது நடந்துச்சான்னு சொல்லி ஒரு கேள்விக்குள்ள வரும்பொழுது 1 ராஜாக்களுக்கு வாங்க. 1 ராஜாக்கள் 6 அதிகாரத்தை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த தொகுப்பை ஆவியானவர் தாமே நமக்குள்ள தெளிவாய் புரிய வைப்பாராக. அந்த 1 ராஜாக்கள் 6 அதிகாரத்துடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமே. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். ஏற்கனவே தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொன்னாரா, தாவீதே நீ எனக்கு ஆலயத்தை கட்டணும்னு ஆசைப்படுற, ஆசை நல்ல ஆசைதான், ஆனா கட்டுவதற்கான தகுதி உன்கிட்ட இல்ல. நீ ராஜாதான், வசதி இருந்துச்சு, ஆனா என்ன இல்ல, கட்டுவதற்கான தகுதி இல்ல. ராஜா கிட்ட எல்லா சொத்துக்கள் இருந்துச்சு, பொண்ணு இருந்துச்சு, பதவி இருந்துச்சு, தகுதி என்ற காரியம் வரும்பொழுது நீ நிறைய யுத்தம் பண்ணி ரத்தம் சிந்தி உன் கைகள் எப்படி ஆயிடுச்சு, கரைபட்டு இருக்கிறது. அவை கரைப்பட்ட நிலையில் இருக்கிற ஒன்ன என் ஆலயத்தை கட்டுவதற்கு நான் என்ன செய்ய பார்க்கல, தகுதி உள்ளவனை பார்க்கல. ஆனா நீ ஆசைப்பட்ட இல்ல, அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு ஓம் விழுந்து பறக்க போற ஒரு பிள்ளை வேணான்னு செய்றேன் உருவாக்கி அவன் கட்டுவான்னு சொன்னாரு. இப்ப அந்த ராஜா தான் சாலமோன் ராஜா. எல்லாரும் சொல்லுங்க சாலமோன் ராஜா. நான் யார் புரிஞ்சுதா? தேவன் முன்குறித்து. இந்த சாலமோனுடைய தாய் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த சரித்திரம் பார்க்கும் பொழுது எந்த நிலையில பாவத்தின் விளைவாக பாவத்துக்குள்ள விழுந்து தாவீது விபச்சாரம் பண்ணி ஒரு சூழ்நிலைகளை கடந்து போனானோ அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்ட இருதயத்தை, கிருபையின் அனுபவத்தை வெளிப்படுத்துற அந்த பச்சை பாலத்தில் பிறந்தவர் தான் சாலமோன். உலகம் பாவத்தை பார்த்துட்டு நம்மளை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், ஒருத்தன் மனம் திரும்பிட்டானா நான் பாவத்தை மன்னிச்சிருவேன், மன்னிச்ச பிறகு அவனுக்குள்ளேயே என் கிருபையுடைய ஆசீர்வாதத்தை வெளிப்பட வைப்பேன். இந்த சாலமோன் பச்சைபால் மூலமாய் பெற்றெடுக்கப்பட்ட மகன், தாவீதுடைய மகன். இந்த வசனத்தினுடைய வருஷ காலங்கள் தெளிவாக சொல்லப்பட்டு பாருங்க. எகிப்திலிருந்து புறப்பட்ட 480வது வருஷம். இப்ப எகிப்துல எத்தனை வருஷம் இருந்தாங்க? 430 வருஷம் எகிப்துல அடிமைகளா இருந்தாங்க. அப்ப 430, அதுக்கப்புறம் பயணம் பண்ணி கானானுக்குள்ள வந்து அவங்க தேசத்தை சுதந்திரித்து ராஜாவாக, ராஜாக்களுடைய காலங்கள்லாம் வருகிறது. இப்போ ஏறக்குறைய சாலமோன் வரும்போது எத்தனாவது வருஷமா? 480வது வருஷத்துல இவர் ராஜாவாகி எத்தனை வருஷம்? 4வது வருஷத்துல சீப் மாதம் என்று சொல்லப்படுகிறது. எபிரேயத்துல சீப் மாதம் என்பது நம்முடைய காலத்தில் பார்த்தா ஏப்ரல் மே இந்த மாதங்களை குறிக்கிற ஒரு வார்த்தையாகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹிஸ்டாரிக்கலான கொஞ்சம் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். பைபிளில் வருகிற இந்த சீப் மாதம் என்பது இப்பவும் அவங்களுக்கு அந்த பேர் இருந்தாலும் நமக்கு அது எந்த மாதத்தோடு இணைக்கப்படுது? ஏப்ரல் மே, மிட் ரெண்டு கனெக்ட் ஆகிருக்காரு. ஏப்ரலுடைய முடிவு, மேனுடைய கனெக்ஷன். அது வந்து சீப் மாதம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மாதத்தில் இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரா? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார். இயேசு சொன்ன வார்த்தைக்கும் இங்கே நடக்கிற நிகழ்ச்சிக்குள்ள வித்தியாசத்தை எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்க? சபையை நான் கட்டுவேனாரு, ஆலயத்தை மனுஷன் கட்டுவானார். இப்ப சாலமன் கட்டுறார். கட்டி தொடங்கினான்னு சொல்லப்படுகிற காரியம் அதே அதிகாரம் 14வது வசனத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்க. 1 ராஜாக்கள் 6:14. அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை சாலமோன் கட்டத் தொடங்கி கட்டி முடித்தான். நிறைய பேர் பாருங்க, ஒரு வேலையை ஆரம்பிச்சா பாதியில தொடங்கி
பாதியிலே விட்டுருப்பாங்க. நான் அந்த ஒரிசாவுக்குள்ள போகும்பொழுது ஒரு ஏரியாவில் காரில் அப்படி கூட்டி போனாங்க ரோட்டில் போய் அதாவது அந்த காரு தான் போக முடியாது, ரொம்ப குழியும் மேடுமா இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். அதில் போகும்பொழுது ஒரு இடத்துல ஒரு அஸ்திவாரத்தை காமிச்சார் எங்களை கூட்டி போன அந்த சகோதரன் ஊழியக்காரரு. சொன்னார் இது ஒரு ட்ரைபல் ஏரியா, அந்த ரோட்டு பக்கத்துலேயே ஒரு அஸ்திவாரம் போடப்பட்டு இருந்துச்சு. என்னன்னு கேட்டால் இது சில வருஷங்களுக்கு முன்பதாகவே சர்ச்சு கட்டணுன்றதுக்காக அஸ்திவாரம் போட்டு அந்த அஸ்திவாரத்திலே அப்படியே பல வருஷமாக கட்ட முடியாமல் நிற்கிது அப்படின்னார். தொடங்கிட்டாங்க, முடிக்காமல் இருக்கு. சில வீடுகளை பாருங்கள், நல்ல பிளான் பண்ணி அஸ்திவாரம் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டு பாதியிலேயே பல வருஷமாக என்ன செய்யும், நிற்கும். அங்கே இருக்கிற ஒரு வீட்டையும் நாங்கள் தங்கியிருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டை காமிக்கும் பொழுது அது பார்த்தீங்கன்னா நல்ல செவுலாம் எழும்பி பில்லர் போட்டு மேல் வரைக்கும் வந்து அந்த காங்கிரீட் போடுற லெவலுக்கு வந்து அப்படியே நிற்கிது. என்னன்னு கேட்டால் பல வருஷமாச்சு அப்படியே கட்ட ஆரம்பித்த அவர் தொடங்கும் பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அவருக்கு ஏதோ ஒரு கேன்சர் வியாதி வந்து திடீர்னு அடி மேலே அடி தொடங்கினாங்க. வீட்டை கட்டவே முடியலை, அந்த வீட்டை விற்கவும் முடியலை, வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ பாருங்க, நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆலயத்தை சாலமன் கட்ட தொடங்கினது மாத்திரமல்ல, கட்டி முடித்தார். எப்போ எவ்வளவு காலம் ஆச்சுன்றத அதே 6:37-38 விளக்குது பாருங்களேன். கட்டி முடிப்பதற்கு எவ்வளவு காலம் ஆச்சு? 4ஆம் வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டதுக்கு ஒரு காலம் இருந்துச்சு. 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுதும் சகல சட்ட திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்க மொத்தம் எத்தனை வருஷம் ஆச்சா? இங்கே வருகிற ஒரு மாதத்தினுடைய பேர் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பூல் அப்படின்னு ஒரு மாதம் இருக்குது. பூல் என்ற எபிரேய மாதத்தை நம்முடைய காலண்டரோட கனெக்ட் பண்ணி பார்த்தா இது அக்டோபர் நவம்பர் என்று சொல்லி அந்த மாதத்தில் வருகிறது. நீங்கள் இதெல்லாம் ஒரு ரெக்கார்டுக்காக விளக்கத்துக்காக சொல்லுகிறேன். பைபிள் என்ன இந்த மாதம் இருக்குது அப்படின்னா என்னன்னு தெரியலையே. சீப் மாதம்னா என்ன, பூல் மாதம், இப்படி 12 மாதங்கள் இருக்குது அவங்களுக்கு. 12 மாதத்துக்கு அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 29 நாட்கள் தான் கணக்கு, அல்லது 30 நாட்கள். நம்ம தான் 31, 30 அப்படி வச்சுட்டு இருக்கிறோம். அவங்களுடைய கணக்கில் வந்து கால்குலேஷன் மாறும். இப்போ அதே காலண்டர் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நமக்கு தெரியணும், இந்த அக்டோபர் நவம்பர் மாதத்தில் இந்த ஆலயம் என்ன செய்யப்பட்டுச்சா? கட்டி முடிக்கப்பட்டது. இப்போ நான் உங்களோட பேச போற செய்திக்குடைய சாராம்சத்தை கருப்பொருளை முக்கியப்படுத்த போகிறேன். இப்போ சபை என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், ஆலயம் என்பதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று ஆவிக்குரிய ரீதியான ஒரு கோணத்திலே உங்களோட பேச போகிறேன். ஏன் ஆவிக்குரிய ரீதியான கோணத்தில் நான் பேசணும் அப்படின்னா, இன்னைக்கு ஆலயம் என்பது கட்டடத்தை குறிக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க. ஆலயம் என்பது கட்டடத்தை குறிக்கிறது. சபை என்பது தேவனுடைய ஜனத்தை குறிக்கிறது. இப்போ இங்க இருக்கிற நாம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கெல்லாம் என்னுடைய சபையா இருக்கிறீர்கள். நீங்க தான் சபையா இருப்போமானால் இந்த சபையை கற்றது யாரு? இயேசு. ஆண்டவர் சொன்னாரு, என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. சபையை குறித்த காரியத்தில் நான் பேச போற 2-3 வார்த்தைகளை மட்டும் வேணா எழுதிக்கோங்க. நாம இப்போ ஒருவேளை இந்த கட்டடத்தை கட்டியிருக்கிறோம், ஒவ்வொரு இடத்துல அங்கெங்க சபைக்கு ஒரு கட்டடத்தை கட்டப்பட்டிருக்குதா? இப்போ இந்த சபை கட்டடம் அல்ல, இந்த கட்டடமானது சபைக்காக கட்டப்பட்ட கட்டிடமாகும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நாம் சபையா இருக்கிறோம்ல, சபையாகிய நமக்காக கட்டப்பட்ட ஒரு கட்டடம். கட்டடத்தை சபைன்னு சொல்லாதீங்க, சபையாக இருக்கிற நமக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம்தான் இந்த கட்டிடம். இப்ப கட்டடம் தேவையா? தேவை. கட்டடம் நல்லதா? நல்லது. கட்டடம் இருக்கும், கட்டடம் இல்லாம இருக்கும். மரத்தடியிலையும் கட்டடம் ஆராதிக்கிறாங்க சபை, கூரை கீழையும் ஆராதிக்கிறாங்க சபை, ஓப்பன் ஸ்டேடியத்திலையும் ஆராதிக்கிறாங்க சபை, ஸ்ட்ரீட்ல உட்கார்ந்து ஆராதிக்கிறாங்க சபை, வீட்லையும் ஆராதிக்கிறாங்க சபை. அப்ப சபை என்பத கட்டடத்துல இல்ல, ஒரு கட்டடத்துக்குள்ள கூடுகிற தான் யாரு? சபை என்பதை மறந்து விடாதிருப்பீர்களாக. அதை நான் பிறகு வசனத்தை வச்சு நான் காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் உற்சாகம் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குற அந்த வெளிச்சம், உங்களை கர்த்தர் சொல்றாரு, நீங்க தான் சபை, உங்களை கட்டுகிறது ஏன் வேலைன்றார் ஆண்டவர். நாம தான் சபை, நம்மளை கட்டுகிறது யாரு? கர்த்தர்.
ஆலயத்தை குறித்த காரியத்துல இந்த கேள்வியோடு வர்றேன். சபை என்பது கட்டிடமா அல்லது சபை என்பது ஜனமா? இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சா எல்லாருக்கும்? சபை என்பது கட்டிடமா ஜனமா? அடுத்து கட்டிடம் இருக்குதேப்பா, நான் பார்த்தோம் பிக்சரில் பார்த்தோம், பல டிசைனில், பல விதமான வடிவத்தில், பல விதமான சைஸில், பல விதமான கலரில், பல விதமான அமைப்பில் பல கட்டிடம் இருக்குது. இப்போ கட்டிடம் என்பது சபையா அல்லது கட்டிடம் என்பது சபைக்காகவா? அப்படி வச்சுக்கோங்க. கேள்வியில் கொஞ்சம் வார்த்தை புரியுதா? கட்டிடம் என்பது சபையா அல்லது கட்டிடம் என்பது சபைக்காகவா? ஸோ இந்த கேள்வியை நீங்கள் சரியாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஆண்டவர் கட்டிடத்தை கொடுப்பதனுடைய நோக்கம், கட்டடத்தில் நம்மளை கூடி வந்து சேர்ப்பதனுடைய நோக்கம் எல்லாமே ஒரு தரிசனத்தோடு கூட இருக்கிறதா பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக ஆலயம் என்ற வார்த்தையை பார்த்தோம். ஆலயம் என்பது கட்டிடமா அல்லது ஆலயம் என்பது நம்முடைய சரீரமா? ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடி 17 அதிகாரத்துடைய 24 வசனத்துக்கு வந்துருங்க. அப்போஸ்தலர் 17:24 வாசிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆலயத்தின் காரியத்திலையுமே நிறைய விதமான ஒரு புரிந்து கொள்ளப்பட வேண்டிய அல்லது புரியாமல் மக்கள் இருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். கோவிலுக்கு போனா தாங்க பக்தியே வருது. அப்படித்தானே முன்னாடி நம்ம வாழ்ந்தோம். கோவிலுக்கு போனா தான் நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு பக்தி வருது. அங்கே போனோன்னா அப்படியே பக்தி வரும். அந்த போயிட்டு வெளியே வந்த பிறகு பக்தியெல்லாம் பறந்து போயிடும். நம்ம எத்தனை பேர் அந்த அனுபவத்தில் வந்திருக்கிறோம்? அப்போ கோயிலுக்கு போனால் அங்கே போனோடனே ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. ஆனால் வெளியே வந்த பிறகு அது பஞ்சு மிட்டாய் மாதிரி பிசுக்குன்னு போயிடுதுங்க. ஏன்னா இந்த சூழ்நிலை, இந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 17:24 வாசிக்கலாமா? உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. அந்த வார்த்தை எல்லாருக்கும் கோடு போட்டு வச்சுக்கோங்க. இன்னைக்கு கோயிலை முக்கியப்படுத்தி, கோயிலுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி, கோயிலை கட்டுற காரியத்துக்கு எங்க பார்த்தாலும் மதங்கள் முக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. மதங்கள்ல நம்ம இதை பார்க்கிறோமா? ஏற்கனவே இதுல இருந்த கோயிலை இடிச்சிட்டு கூட நான் செய்வேன். எல்லா மதத்திலும் இந்த பிரச்சனை இருக்குது. அது கிறிஸ்தவ மதமா இருக்கலாம், இந்து மதமா இருக்கலாம், இஸ்லாமிய மதமா இருக்கலாம், சீக்கிய மதமா இருக்கலாம், புத்த மதமா இருக்கலாம். கோயிலை கட்டுறதுக்கு மக்கள் போடுற போட்டி, மக்கள் செலவழிக்கிற பண மதிப்பு இருக்குது. எவ்வளவு தெரியுமா? ஆனா ஆண்டவர் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடினால கையினால கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. அப்ப கோயில் வேணாமாங்க? கோயில் தேவையில்லையா? கோயிலை குறிச்சு என்ன? நீ கோயிலை முக்கியப்படுத்திட்டு அதை விக்கிரகம் மாத்திட்டாங்கன்னா அது வேஸ்ட். எங்க கோபுரம் உங்க கோபுரத்தோட எப்படி இருக்கணும்? பெருசா இருக்கணும். எங்க மணி உங்க மணியை விட நல்லா கேட்கணும். இந்த போட்டியெல்லாம் இருக்குதா இல்லையா? அதுக்கு எவ்வளோ டொனேஷன், அதுக்கு எவ்வளோ காசு, அதுக்கு எவ்வளோ வேலை. ஆண்டவர் சொல்றாரு, கைகளினாலே கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. சரி, அப்போ என்னதான் சொல்ல வர்றாரு ஆண்டவர்? இப்போ அப்படியே 1 கொரிந்தியருக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 என்ன சொல்றது வாசிடுங்க. 1 கொரிந்தியர் 3:16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள். அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரு ஆலயம்? கட்டடம் அல்ல, கோபுரங்கள் அல்ல, உயர்ந்த கோபுரங்களை உடைய ஸ்தலங்கள் அல்ல. யார்தான் ஆலயமா? புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு தேவன் சொல்லுகிறார். ஒவ்வொரு தனித்தனி நபரையும் பார்த்து அவர் சொல்றாரு. பொதுவாக நம்மை பார்க்கும் பொழுது நம்மை சபை என்று சொல்லுகிறார். தனி நபராக பார்க்கும் பொழுது நீதான அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். பக்கத்தை சொல்லுங்க, நீங்க யார் தெரியுமா? ஆலயம். நான் யார் தெரியுமா? தேவனுடைய ஆலயம். நாம யார் தெரியுமா? கர்த்தருடைய சபை. செய்தி முடிஞ்சு. எத்தனை பேர் புரிஞ்சு? செய்தி புரிஞ்சிச்சு. சபையெல்லாம் கை தூக்காமீங்க. தனி ஆளு சபை இல்ல, எல்லாரும் சேர்ந்தா சபை. தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்க ஆலயம். இந்த உண்மையை பரிசுத்த ஆவியா நமக்குள்ள ஆழமாய் பதிய வைப்பாராக. ஆலயத்தை கட்டுறது யாரு? சபையை கட்டுறது யாரு? பைபிள் படி சொல்லுங்க. சபையை கட்டுறது யாரு? இயேசு. ஆலயத்தை கட்டுறது யாரு?
இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் காக்கிற வேலை, கற்ற வேலை, தீட்டுக்கு விலக்கி வாழ்ற வேலை, கற்ற வேலை, தேவனுக்கு பிரியமான கற்று. அப்ப அதான் அந்த வசனத்தை சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்கள். இந்த அறிதலுக்குள்ளதாங்க இங்கே உங்களை என்ன உட்கார வச்சு அவனு பேசிட்டு இருக்கிறாரு. இந்த நாலேஜ் இல்லாம இருந்ததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? கட்டிடம் என்ற ஆலயத்துக்காக என்ன பண்ணோம்? ஓடணும், பாத யாத்திரை போனோம், புனித யாத்திரை போனோம். என்ன பாத யாத்திரை? வெறுங்கால் நடக்கிறது. அப்புறம் வாகனத்தை எடுத்துட்டு பரா சுத்தி வந்தாராம்ல, ஒட்ட போட்டிங்களோ? சரி, இவர் செய்யாம மற்றவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கிறார். சரி, ஒரு காலத்துல போனோமா இல்லையா எல்லாரும்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த அறிதல் இல்லாத பொழுது அது நடந்துச்சு. ஆனா இப்ப என்ன செய்யறார்? நீங்கள் இதை அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆலயத்தை கெடுத்தால்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று அழித்தால், இன்னொன்னு பரிசுத்த குலைச்சலாக்கினால். இஃப் யூ கரப்ட் திஸ் டெம்பிள், விபச்சாரம், வேசித்தனம். இந்த வட இந்தியாவில் நாங்கள் பார்த்த ஒரு கொடுமையான காரியம் என்னன்னா, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா இந்த குட்கா சப்பா வாயில போட்டு மொன்னு 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 புளிச்சு புளிச்சு புளிச்சுன்னு எங்கே வேணால் துப்புவாங்க. இந்த ட்ரெயினில் வரும்பொழுது நான் பட்ட பாடு இருக்குது. அதாவது ஊழியம் நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரெயினில் 36 மணி நேரம் உட்கார இடம் கிடைக்காம, வெயிட்டிங் லிஸ்ட் கன்ஃபார்ம் ஆகாமல், ஒரு சேரில் உட்காந்தா இப்படி உட்காந்தா தானே கொஞ்சம் உட்கார மாதிரி இருக்கும். அந்த சைட் பெர்த்தில், ஒரு பெர்த்தில் உட்காந்தா லஸ்ட் இந்த ஓரத்தில் ஒருத்தர், நடு ஒருத்தர் 3 பேர் உட்காரலாம். அதுக்குள்ளே 6 பேர் உட்காந்துருப்பான். அந்த 6 பேருக்கு மத்தியில் ஒரு ஓரம் கிடைச்சா லேசாக அப்படி ஓரத்தில் உட்காந்து 36 மணி நேரம் வந்திருந்தா எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். டீடியஸாக இருந்துச்சு. ஆனால் அந்த உள்ளே வந்திருந்தாங்க பாருங்களேன், அத்தனை பேரும் போட்டு இப்படி தேய்க்கிறான், அப்புறம் இப்படி பண்ணுறான், டபக்குன்னு எடுத்து பார்க்கும் பொழுது ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால், அதான் பரிசுத்த குலைச்சலாக்குவது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தையும் பார்த்து சொல்கிறாரு, இந்த சரீரத்தில் தீட்டான காரியம், கரையான காரியம், போதைக்குரிய காரியம், இச்சைக்குரிய காரியம், பாவத்துக்குரிய காரியம், குடி, சாராயம், இதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய சரீரமாக இருக்கிற, தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நமக்குள்ளே தூரமாக இருப்பதாக. அல்லேலூயா. இந்த வாயில போயில சொல்லுங்க, வாயில போடுறது. ஆண்டவர் சொல்றாரு, ஓ சரீரம் யாருடைய ஆலயம் தெரியுதா? இந்த சரீரத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனையே கெடுப்பார் அப்படின்னு வசனம் சொல்லுது. நான் சொல்லலைங்க. ஒரு முடிவெடுங்க, இன்றையிலிருந்து தேவனுடைய ஆலயம் என்பது இது. இந்த ஆலயத்தை நான் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஆலயத்தில் தீட்டானது, வேண்டாதது அவசியம் இல்லை. சிலர் பொருளை போடுறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கசப்பு, வெறுப்பு, குறை பேசுறது, அடுத்தவங்களுக்கு குறிச்சு இல்லாத போல பேசுறது. சிலருக்கு புரணி பேசாருன்னா தூக்கமே. அதான் பார்த்தேன் நம்ம சபையில் அப்படி இருக்குதோ. ஒரு முடிவெடுங்க, யார் யாரோடு பேசினாலும் அடுத்த ஆளை குறித்து குறை பேசக்கூடாது. நல்ல காரியமா கெட்ட காரியமா? அப்போ பேசுனா நம்ம ஆலயத்தை கெடுக்கிறோம். தேவையில்லாம வேண்டாத காரியத்தை, தவறான காரியத்தை பரப்பக்கூடாது. வேதம் சொல்லுது, இந்த வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படக்கூடாது. வாயை திறந்தா பக்தி விரித்து உண்டாக்கத்தக்க நல்ல வார்த்தை உண்டானால் அதை மாத்திரம் பேசுவோமாக. சபை மக்களுக்கு நான் கொடுக்குற ஆலோசனை, யார் யாரை கொஞ்சம் குறை பேசுனீங்க, நீங்க உங்க ஆலயத்தை கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். மறந்துடாதீங்க. இந்த அவங்க அப்படி சொன்னாங்களாக்கும், இவங்க இப்படி சொல்றாங்களாக்கும், அவங்க இப்படி ஆக்கும், இவங்க இப்படி ஆக்கும். நல்லதை பேசி உற்சாகப்படுத்துங்க, இல்லாத பேசி ஆலயத்தை கெடுக்காதீங்க. ஆண்டவர் சொல்றார். அடுத்து அந்த ஆலயத்தை குறித்து பேச இன்னும் கொஞ்சம் விளக்கமாதே 1:6 என்ன சொல்றாரு பாருங்க. 1:6 வசனத்தை குறிச்சுக்கோங்க. நீங்க படிக்கணும், வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ள நீங்க நிக்கணும். 6:19 உங்கள் சரீரமானது, இப்ப நீங்கள் மட்டும் சொல்லல, ஸ்பெசிபிக்கா பாடியை குறித்து பேசுறாரு. உங்கள் சரீரம் இருக்குதே, இந்த சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும். சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சரீரத்தை உங்களுக்கு கொடுத்தது யாரு? தேவன். வசனத்தின்படி சொல்லுங்களேன். தேவன். இந்த சரீரத்தை உங்களுக்கு கொடுத்தது யாரு? தேவன். எல்லாரும் உங்க சரீரத்து மேல கை வச்சு பாருங்க, தட்டி பாருங்க, சரீரம் இருக்குதான் பாருங்க. இப்படி கை தட்டுங்க. சரி, இப்படி லேசா அப்படி கை வச்சு பாருங்க, மூக்க தொட்டு பாருங்க. சரீரம் இருக்குதா? சரி, அடுத்தவன் தொட்டா பிரச்சனை.
ஓகே, சரி. இப்போ இந்த சரீரத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுது? இந்த சரீரமானது தேவனாலே கொடுக்கப்பட்டது, தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற. எத்தனை பேர் சொல்ல போறீங்க எனக்குள்ள பரிசுத்தாவின் இருக்கிறாருன்னு? உங்களுக்குள்ள தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? ஏங்க ஊரே பேசுது, இது உங்களுக்கு தெரியாதா அப்படி சொல்லுவாங்கல்ல, அது போலதான் கேட்கிறார் பவுல். உங்களுக்கு இது தெரியலையா? நீங்க என்ன உங்க சரீரம் இருக்குது, இது உங்க சரீரம் இல்ல, யாரோ கொடுத்த சரீரம் இல்ல, தேவன் கொடுத்த சரீரம். உங்களுக்குள்ள இருக்கிறார் ஆவியானவரே, அவர் உங்களுக்கு வாசமா இருக்கிறார். அந்த வாசமா இருக்கிற ஆலயமா நீங்க இருக்கிறீங்க. இந்த ஆலயத்தை கற்ற வேலை அவரா நாமளா? பழைய ஏற்பாட்டில் ஆலயத்தை கட்டினது தேவனா சாலோமோனா? சாலமோன். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயத்தை கட்ட வேண்டியது தேவனா நாமளா? பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ஆலயம், நானும் ஆலயம். ஆலயத்தை கட்ட வேண்டியது யாரு? ஏசப்பா கட்டுவார்னா சொல்ல புரிஞ்சுக்கோ. தெரியலையா? நீதான் கட்டணும். சுத்தமா காக்கணும், சுகத்தோடு வாழணும், சுகாதாரமா இருக்க வேண்டும். இந்த சரீரத்தை சுத்தமா சுகாதாரத்தோடு கூட பலத்தோடு திடத்தோடு வைக்கிற வாழ்க்கை தான் ஆலயத்தினுடைய நல்ல அழகுன்னு நான் சொல்றேன். இந்த தேவனுடைய ஆலயம் அப்படியே நிமிந்தா முதுகு வலிக்குது, உக்காந்தா முழங்கால் வலிக்குது. என்னது? தேவனுடைய ஆலயம். நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது, தூங்க நேரத்தில் தூங்குறது கிடையாது, ஒரு நல்ல உடற்பயிற்சி போன்ற காரியங்களை செய்வதே கிடையாது. அப்புறம் சப்பு சப்புன்னு உக்காந்தா வலிக்குது, எந்திரிச்சா வலிக்குதுன்னா தேவனுடைய ஆலயமே. எத்தனை பேர் புரியுது? தேவனுடைய ஆலயம் வியாதியா இருக்கிறது தேவனுடைய சித்தம் இல்லை. எத்தனை பேர் புரிஞ்சு? தேவனுடைய ஆலயம் பலவீனத்தோடு இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. எத்தனை பேர் புரிஞ்சு? தேவனுடைய ஆவியம் பாவத்துக்கு பயன்படுவது தேவனுடைய சித்தம் இல்லை. எத்தனை பேர் புரியுது? இந்த ஆலயத்தை பாவத்துக்கோ சாபத்துக்கோ அக்கிரமத்துக்கோ அநீதிக்கோ துன்மார்க்கத்துக்கோ தீமையான காரியங்களுக்கோ பயன்படுவதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. அதான் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது. இந்த சரீரம் நல்ல சுகத்தோடு இருக்கணும், பலத்தோடு இருக்கணும், அப்பதான் ஊழியம் செய்ய முடியும். இப்ப நான் ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா, ஒருவேளை என் சரீரம் நடக்க முடியாத சரீரமா, காலாம் வலிக்க சரீரமா நான் பயணம் பண்ணிருக்க முடியுமா? நான் கேட்கிறேன், உங்களுக்காக தேவையில்லையோ, தேவனுக்காக இந்த சரீரத்தை நல்லா வச்சுக்கோங்க. அவனுடைய ஊழியத்தை செய்கிற உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு இது. இது ஆலயம். இந்த ஆலயத்தை கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் அறிந்து கொண்டு அவர் சொல்றாரு, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லலாமா? சரி, நம்ம எல்லாரையும் சேர்த்து நம்மளை யாருன்றாரு? சபை. இப்போ இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிற காரியம், ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆலயம் என்ற காரியத்தை குறித்த 2 வசனத்தை நான் வாசித்து ஜெபித்து சபை குறித்த காரியத்தை கத்த சித்தமாக வேறொரு நாள் தொடர்கிறேன். இப்போ வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தினுடைய 10-11 வசனத்துக்கு அப்படியே வாங்க. அந்த ஆலயத்துக்கும் இப்போ இருக்கிற நம்முடைய ஆலயத்துக்கு இருக்கிற தொடர்பை இணைச்சு காமிச்சு நான் முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 8:10-11 வாசிக்கலாமா? அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அப்படியே சொல்லுங்க, ஆலயம் எப்படிப்பட்ட இடமா இருக்கணும், ஆலயத்துக்கு தேவை என்ன என்ற வசனம் சொல்லி பாருங்க. மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஒரு மகிமையின் மேகம் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, அந்த நாட்கள்ல கையினால கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை கர்த்தருடைய மகிமை நிரப்பிற்றான். அதான் பின்னாடி வருது, வாசிங்க. 11ஆம் வசனத்தை வாசிடுங்க.
மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. தலை மேல கை வச்சு சொல்லுங்க, நான் தான் கர்த்தருடைய ஆலயம், நான் கர்த்தருடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்கு இப்ப என்ன தேவை? கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. கண்ணை மூடி ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்ன கர்த்தாவே உங்க மகிமை மூடுவதாக, உடைய மகிமை நிரப்புவதாக, உடைய மகிமை நிரப்புவதாக, உடைய மகிமை நிரப்புவதாக. நான் தேவனுடைய ஆலயம் என்பதை குறித்த அறிதலை இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் உங்களுக்குள் எனக்குள் தங்கி இருக்கிற ஆலயம். அந்த ஆலயத்தை கர்த்தருடைய மகிமை நிரப்பிற்று. பிரைஸ் தி லார்ட். இந்த வெளிச்சத்தோடு ஒவ்வொரு நொடியும் நீங்கள் நடப்பீர்களானால் மகிமை என்பதை நீங்க எப்படியெல்லாம் புரிந்து கொள்ளலாம் என்றால், இந்த மூளை அறிவினால உலக பிரகாரமான வார்த்தைகளால் விவரிக்கப்பட முடியாத ஒரு பிரகாசம் என்று அழைக்கப்படுகிறது. மகிமை எப்படி சொல்லலாம்? It cannot be expressed or explained by words. வார்த்தைகளாலே அதை சொல்ல முடியாது. வெளிச்சம். இததான் இயேசப்பா பூமியில் வாழும் சொன்னாரு, நீங்கள் இந்த உலகத்துக்கு. ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஒரு தரிசனத்தில் வரணும். இந்த ஆலயத்தை கர்த்தருடைய மகிமை நிரப்புனா வெளிச்சத்தோடு கூட என்னை கர்த்தர் வாழ வைக்கிறார், வெளிச்சமாய் என்னை பிரகாசிக்க வைக்கிறார். மகிமை என்பதற்கு ஒரு அர்த்தம் பிரகாசம். மகிமை என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா பியூட்டின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனாலே கொடுக்கப்படுகிற ஒரு அழகு. மகிமையோட வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் சொன்னேன். என்ன சொல்லியிருக்கிறேன்? பிரகாசம், அழகு. ஆண்டவர் சொல்ற தேவ பிள்ளைகளை கர்த்தர் இந்த சமுதாயத்தில் தேவனுடைய மகிமையின் அழகான பாத்திரங்களாய் நிறுத்துகிறவராய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற அழகு என்பது வேற, உலகத்தார் காண்பிக்கிற அழகு முறைகள் என்பது வேற. மேக்கப் போட்டு அழகு பண்றாங்க, முடிய அப்படி இப்படி வச்சு அதை வச்சு இதை வச்சு அலங்கரிக்கிறாங்க. இது உலகம். ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு எனக்கும் கர்த்தருடைய மகிமை என்ற அழகை கர்த்தர் கொடுக்கிறாரா? அந்த அழகில் நீங்கள் போகிற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பலருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற பொழுது கர்த்தருடைய இருதயத்தை திறப்பார். உங்கள் மூலமாய் அநேக ஜனங்களை கர்த்தர் ரட்சிப்பார். உங்கள் மூலமாய் கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்கும்படி கருவிகளாய் பயன்படுத்துவார். எத்தனை பேர் எனக்கு இந்த ஆசைக்குள்ள வர்றீங்க? எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தருடைய ஆலயம், என் சரீரம் கர்த்தருடைய ஆலயம். இந்த சரீரத்தினாலும் என்னுடைய ஆவியினாலும் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். மகிமைப்படுத்தணும்னா என்ன தேவை? உள்ள கர்த்தருடைய மகிமை இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இன்றைக்கு நான் பேச நினைத்தது சபையை குறித்து, ஆனால் பேசிக்கொண்டிருப்பது ஆலயத்தை குறித்து. ஆண்டவர் உங்களை என்னையும் பயன்படுத்த விரும்புகிறார். முடிந்தால் அப்படியே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் நான் உம்முடைய ஆலயம், இந்த ஆலயம் கெடுக்கப்படக்கூடாது, பரிசுத்த குலைச்சலுக்குள்ள போகக்கூடாது. இந்த சரீரம் பாவத்துக்கோ இச்சைக்கோ தீமைக்கோ உலக பிரகாரமான காரியங்களுக்கோ பயன்படுகிற ஒன்றா அல்ல, கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற சரீரமாக, கர்த்தருடைய மகிமையால் நிரப்பப்பட்ட ஒரு சரீரமாக இருக்கணும். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவீங்களா? சின்ன பிள்ளைங்களா ஜெபம் பண்ணுங்கம்மா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஜெப நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆவியானவர் இடைப்படுவாராக. உன் சரீரம் எப்படி இருக்குன்றதை வச்சுதான் நீ தேவனுடைய ஆலயத்தை பராமரிக்கிற முறையே இருக்கிறது. சரீரத்தை கண்டபடிக்கு கண்ட காரியத்துக்கும் இஷ்டத்துக்கு ஏனோதானே போய்விடக்கூடாது. ஒருவன் இந்த சரீரத்தின் ஆலயத்தை கெடுத்தால், ஆண்டவர் சொல்றாரு, இது சரீரம் தேவனுடைய ஆலயம் நினைச்சா அது சுத்தமாய் காத்துக்கொள்வாயாக, சுகமுள்ள சரீரமாய் இருப்பதாக, சுகாதாரத்தோடு கூட வாழ வேண்டும். ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. ஜெபம் பண்றவங்க சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணி முடிப்பீங்களா? இன்னைக்கு நான் அதை அறிந்து கொள்றேன். ஆண்டவரே, ஆலயத்துக்குள்ள ஆவியானவர் இருக்கிறீங்க, ஆலயத்துக்குள்ள தேவன் வாசம் பண்றீங்க. அந்த வாசம் பண்ணுற இடத்துக்குள்ள கர்த்தருடைய மகிமை நிரப்புவதாக, என்னுடைய வாழ்க்கை உடைய மகிமை நிரப்புவதாக, என் சரீரத்தை உடைய மகிமை நிரப்புவதாக, என்னுடைய ஒவ்வொரு அசைவையும் என்னுடைய ஒவ்வொரு சரீரத்தின் அவயவத்தை உடைய மகிமை மூடுவதாக. ஹால்மாரா ஷாக்காட்டா ராபாலா அங்க எல்லாம் வாஞ்சியோடு ஜெபம் பண்ணுங்க.
இயேசுவே உம்முடைய பிரசன்னத்தில் இந்த மகிமையை வாஞ்சிக்கிற ஒரு வாழ்க்கை எல்லாருக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. மகிமையை விரும்புகிற ஒரு தன்மைக்குள்ள எல்லாரும் எழும்புவார்களாக. ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய மகிமையை நிரப்பதை உண்டாக்குவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது ஆவியானவரே மேகமே, சரீரம் என்ற ஆலயம் முழுவதையும் மகிமையால மகிமையால் நிரப்புமே. எல்லாரும் கேளுங்க. ஆலயம் எஸ் லார்ட், பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. பிள்ளைகளை எல்லாரும் நிரப்புங்கப்பா. மேகமே, நீங்க பாடுகிற பொழுதே ஜெபிக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதலை விரும்பி மகிமையை எதிர்பார்த்து ஆராதிங்க. ஹல்லேலூயா. ஆவியானுடைய மகிமை ஒவ்வொருவரை நிரப்புவதாக, ஒவ்வொருவரை மகிமை நிரப்புவதாக. மேகமே, எஸ் லார்ட், நிரப்புங்கப்பா. உங்க மகிமையினால ஒவ்வொரு நிரப்பிடுங்கப்பா. நீர் வந்தால் போதுமே, போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. இப்போ அந்த மகிமை உங்களை நிரப்புகிறது. ஏகமாய் துதிக்கும் போது இந்த மகிமை உங்களை நிரப்புகிறது. இறங்கின ஹல்லேலூயா. ஒரு மகிமை நிரப்புவதை அனுபவிக்கட்ட ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அந்த மகிமைக்குள்ள உம்முடைய பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக. ஓ ஹல்லேலூயா, thank you Jesus. ஒரு நிரப்புதல். பிள்ளைகள் எல்லாரும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இன்னைக்கு உம்முடைய அனுபவத்துக்குள்ள இந்த பிள்ளைகள் எழும்பட்டும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு நிரப்புவீராக. ஓ ஹல்லேலூயா. நீங்க தான் கேட்கிறோம், உங்க மகிமையை கேட்கிற ஆண்டவரே. மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. எல்லாம் கைகளை விரித்து கண்களை மூடி வாய்களை திறந்து பாடுங்க. மகிமை நம்மை நிரப்புகிற நேரமாய் இருக்கிறது. அந்த நேரம் மகிமை நம்மை நிரப்பட்டும். மகிமை, மகிமை. ஓ பலரது அந்தர பலரபா. நன்றி ஆண்டவரே. பிள்ளைங்க இன்னைக்கு அந்த சுவையோடு போகட்டப்பா. Thank you Holy Spirit. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். ஒவ்வொரு நாளும் வானம் திறக்கணும், நீங்க பேசினா போதும்பா. பேசணும். ஒரு குரல் உங்களை பார்த்து என் நேச மகள் என்று, நீ என் நேச மகன் என்று நித்தமும் சொல்லணும். நேச மகன் என்று டெய்லி நித்தம் சொல்லணும். மேகமே, மேகமே, மகிமையின் மேகமே, மகிமையின் மேகமே, ஆலயத்தை நிரப்புங்க. எங்கள் சரீரம் என்ற ஆலயத்தை நிரப்புங்க. இந்த சரீரத்தை நிரப்புங்கப்பா. இறங்கி
மேகமே மேகமே ஓ மேகமே மகிமை மேகமே மேகமே வந்தால் போதுமே போதும்பா எல்லாம் நடக்குமே நீங்க வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே அற்புதங்கள் நடக்குமே அதிசயம் நடக்குமே எழுப்புதல் நடக்குமே அன்பின் பரலோக தகப்பனே, பா பிள்ளைங்க தங்கள் சரீரம் உம்முடைய ஆலயம் என்பதை அறிந்து கொண்டாட்டாச்சு. அந்த அறிதல் மூலமாக மகிமை நிரப்புதலை நாளுக்கு நாள் வளர்வதை பார்ப்பார்களாக. குடும்பங்களை தேவ சமாதானம் ஆளுகை செய்வதாக. வாழ்க்கையிலே தேவனுடைய பிரகாசம் வெளியரங்கமாய் வெளிப்படுவதாக. அநேகருக்கு இவர்கள் உம்முடைய அழகு நிறைந்த பாத்திரங்களாய் பயன்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Our address, Pastor K. Joseph, God's House Ministries, Jesus Nagar, Kalyargovil, Sivaganga District. Phone number 944 311 1125. God bless you.